வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ 2026 ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி டிஎன்இஏ ரவுண்ட் 1ல் அப்வேர்டு கொடுத்து நல்ல காலேஜ் கிடைச்சவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ டிஎன்இஏ ரவுண்ட் 2 பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். டிஎன்இஏ ரவுண்ட் 2ல் இப்போதைக்கு 1,50,000க்கு அதிகமான காலி இடங்கள் இருக்குது. 422க்கு மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த இடங்கள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கு கடைசி நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை 5 மணி. இந்த வீடியோவில் வெறும் வேக்கன்சி விவரங்களை மட்டும் பார்க்கல. நம்ம வந்து கிட்டத்தட்ட டேட்டாவை பயன்படுத்தி சரியான கல்லூரி பிரான்ச்சை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக சாய்ஸ் ஆர்டர் தொடர்பான பகுதி ரொம்ப முக்கியமானது. வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சரி, இப்போ ரவுண்ட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் மொத்தமாக வந்து 1,79,430 சீட்டு மொத்தமாக இருந்துச்சு. ஆனால் ரவுண்ட் 1ஓட முடிவில் வந்துட்டு 24,674 இடங்கள் மட்டும்தான் அலாட் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 28,000 அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3,000-3,500 பேர் வந்து காலேஜில் போய் சேரல. இல்லைனா அவங்க வந்து எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து ரவுண்ட் 2 கூட ஆப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,674 பேருக்கு தான் ரவுண்ட் 1ல் சீட்டை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.6% மட்டும்தான். இப்போ ரவுண்ட் 2ல் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு 1,56,762 சீட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 87.4% சீட்ஸு இன்னும் இருக்குது. இது வந்து ரவுண்ட் 2 ப்ளஸ் ரவுண்ட் 3 ரெண்டு பேத்துக்குமே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸ்ஸு. இந்த சீட்டில் ஓவராலாக வந்து 3,405 சீட்டு இருந்துச்சு. அதில் 67% தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 32.4% சீட் இருக்குது. அப்படி என்ன கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூரில் இருக்கிறதுல கம்ப்யூட்டர் சயின்ஸே இன்னும் வேக்கன்சி ரொம்ப இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜ் அந்த கேம்பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரி, அங்கே நிறைய சீட் இருக்குது. தந்தை பெரியாரில் நிறைய சீட் இருக்குது. நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் இன்னும் நிறைய சீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இன்னும் ரொம்ப அதிகமான இடங்கள் இருக்குது. அதனால் சரியான ரிசர்ச் மற்றும் சாய்ஸ் ஆர்டர் மூலமாக நல்ல வாய்ப்பு பெற முடியும். சரி, அடுத்து கேட்டகரி வைஸ் ஃபில் ரேட்டு என்னென்னு பார்த்துடலாம். இதில் கம்யூனிட்டி கேட்டகரி அடிப்படையில் ரவுண்டு 1 ஃபில் ரேட்டை என்னென்ன பார்த்துடலாம். ஓசி கேட்டகரியில் கிட்டத்தட்ட 55,531 சீட் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அதில் 12,128 சீட்டு தான் நிரம்பி இருக்குது இது வரைக்கும். இன்னும் 43,000 சீட்டு வந்துட்டு இன்னும் உங்களுக்கு காலியாக தான் இருக்குது. பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 42,205 சீட் இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரியில் 5,676 சீட்டுகளும் இன்னும் காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணாதீங்க, நல்ல காலேஜஸ் நல்லாவே கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியில் இன்னமும் 32,487 இடங்கள் இருக்குது. எஸ்சிஏ அவங்க இந்த 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 25,873 இடங்களும், எஸ்சிஐ கேட்டகரியில் வந்து 5,341 இடங்களும், எஸ்டி கேட்டகரியில் வந்து 1,777 இடங்களும் உங்களுக்கு காலியாக இருக்குது. இவை வந்து தமிழ்நாடு முழுக்க மொத்த வேக்கன்சி எண்ணிக்கைகள். அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் செய்யும்போது உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட ஆக்சுவல் வேக்கன்சி அதிகாரப்பூர்வமான டிஎன்ஏ வேக்கன்சி லிஸ்ட்டில் கண்டிப்பாக சரிபார்த்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குயிக்காக வேக்கன்சி பார்க்கணும் அப்படின்னா jinsights.com/TNEAல போனீங்க அப்படின்னா சீட் வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஒரு தனி டேப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கேயுமே வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 14,215 இடங்களும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 12,088 இடங்களும் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் 7,000 சீட் இருக்குது. ஏஏஎம்எல்ல வந்து 5,000 சீட்டுகள் இருக்குது. ஸோ விருப்பப்பட்ட கோர்சஸில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு 4,295 இடங்கள் காலியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால் கூட தமிழ்நாடு ஃபுல்லாக அதனுடைய சீட் கெப்பாசிட்டியும் அதிகமாக தான் இருக்குது. அதனால் ரவுண்டு 2ல் இன்னமும் 29,000க்கு அதிகமான சிஎஸ்சி இடங்கள்லாம் இருக்குது. ஸோ சிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் இசியிலையும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 20,000க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ஆகிய 2 துறைகள்லையும் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் இந்த பிரான்ச்சுகளுக்கும் மொத்தமாக சேர்த்து 25,000க்கும் அதிகமான இடங்கள் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் காலேஜ் குவாலிட்டி, கரிக்குலம், ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் இதெல்லாம் சரிபார்த்து சேர்ந்துக்கலாம்.
கோர் டிபார்ட்மெண்ட்ஸு, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ்லையும் அதிகமான வேகன்சிஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. கவர்மெண்ட் செக்டர், பப்ளிக் செக்டர், அப்புறம் மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏஐ பெருசாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத துறைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து கோர் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ ரவுண்ட் 2ஓட முக்கியமான தேதிகள் என்னென்னு பார்த்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஆகஸ்ட் 3 தொடங்கி ஆகஸ்ட் 5 மாலை 5 மணிக்கு முடியும். அதாவது ஆகஸ்ட் 3 10 மணிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 5 5 மணிக்கு முடிஞ்சிடும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 7 காலையில் 10 மணிக்கு வெளியிடப்படும். அப்புறம் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இது நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 8 மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் இல்லாட்டி அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அவங்க பண்ணவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அது வந்து ஆகஸ்ட் 9 காலை 10 மணிக்கு வெளியிடப்படும். காலேஜ் ஜாயினிங், டிஎஃப்சி ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 13 5 நாளைக்கு இருக்கும். அப்வர்டு மூவ்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்லாம் வந்துட்டு ஆகஸ்ட் 17 காலையில் 10 மணிக்கு வெளியிடப்படும். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு டிஎன்இ வெப்சைட்லேயும் இருக்குது. நிறைய பேரும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வேணுனாலும் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. இது நம்ம சேனலில் அடிக்கடி டீட்டெயில்டாக நம்ம சொன்னது தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து நீங்கள் எப்பயுமே ட்ரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலிஸ்டிக், அப்புறம் வந்து சேஃப், இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில் நீங்கள் வைக்கணும். இதில் வந்து கடைசியில் உங்களுக்கு உண்மையான விருப்பம் எந்தெந்த காலேஜஸ் இருக்கோ அதை வந்து மேலே வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. jinsights.com/TNEA அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய கட் ஆஃபு, உங்களுடைய கம்யூனிட்டி, எந்தெந்த கேட்டகரி காலேஜஸ் வேணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எதாவது கோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு போட்டு ப்ரிடிக்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 600 கோர்சஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த சாய்ஸஸ் எடுக்கிறீங்களோ அதை பற்றி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கூட அதுவே கொடுக்கும். எல்லாம் சூப்பர்பான காலேஜஸை அதுவே உங்களுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். அதில் எடுத்துகிட்டு எல்லா சாய்ஸையும் அது மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் வந்து மேலே வச்சிடலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ட்ரீம் காலேஜஸ், ரியலிஸ்டிக் ப்ளஸ் சேஃப் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மருதமலையில் படிக்கணும் அப்படின்னா அதை மேலே டாப்பில் வச்சுருங்க. ட்ரீமில் டாப்பில் ஃபஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்கான 5 விதிகள் என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ரவுண்ட் 2 வேகன்சி லிஸ்ட்டை வந்துட்டு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அதை டேரெக்டாகவே டிஎன்இஏ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதையும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா jinsights.comக்கு வந்து நீங்கள் அது வந்து வேகன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேப் இருக்குது. அதை அடுத்த சிலையில் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் போயிட்டு எந்தெந்த காலேஜ்னு சொல்லிட்டு காலேஜ் நேமை போட்டு செலக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்டு வேகன்சியாக இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒரு வேளை கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது இது வந்து நிறைய வேகன்சி சீட்டு இருந்தாலுமே கூட நிறைய சாய்ஸஸை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். குறைஞ்சது 150 200 சாய்ஸ் லிஸ்ட்டையாவது நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கு குறைவாக வைக்காதீங்க. முடிஞ்சால் 300 400 500 கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 3வது வந்து சாய்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ப்ராபபிலிட்டி ஆர்டர் கிடையாது, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர். நம்ம என்ன தான் சாய்ஸ் லிஸ்ட் வச்சாலும் நமக்கு பிடிச்ச காலேஜ், ஒருவேளை எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தான் படிக்கணும், அதை தான் டாப்பில் வைக்கணும். ஓகேங்களா? 4வது விதி என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த காலேஜில் எந்த பிரான்ச் கொடுத்தாலும் நான் சேர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த காலேஜை நீங்கள் அதில் வைக்கவே வைக்காதீங்க. 5வது விதி என்ன அப்படின்னா, நீங்கள் கடைசி டெட்லைன் வரைக்கும்லாம் காத்திருக்க தேவையில்லை. அதாவது வந்து ஆகஸ்ட் 5 மாலை 5 மணி வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கேட்டோம்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்துட்டு நம்ம டியூஷன் ஃபீஸு கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பேசலாம். அதாவது நீங்கள் வந்து காலேஜுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது. காலேஜுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸு, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, ஒருவேளை நீங்கள் டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகிற ஃபீஸு, அதுக்கப்புறம் வாங்குகிற புக்கு, எக்ஸாம் ஃபீஸு எல்லாம் சேர்ந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய பெஸ்ட்டு பெட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். 2வது ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எய்டடையோ இல்லைனா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜஸையோ இல்லாட்டி கான்ஸ்டியூயன்ட் காலேஜஸையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் செலவுகளை ரொம்பவே குறைச்சிரும். கவர்மெண்ட் காலேஜ்னால் ரொம்பவே கம்மி, 12,500 தான் இருக்கும் வருஷத்துக்கான இயர்லி ஃபீஸே. ஹாஸ்டலுமே அங்கே கம்மி தான். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த காலேஜஸுமே ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான்.
அங்கேயுமே நீங்கள் சேர்ந்துக்கலாம். கவர்மெண்ட் எய்டடுமே ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 32,500 ஒரு 40,000 வரைக்கும் வரும். அவ்வளோதான். நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டே ஸ்காலராக படிக்கணும்னு நினச்சிக்கனாலும் அதில் வந்து நீங்கள் ஹாஸ்டல் செலவையோட குறைவாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சில சமயம் வந்து ஸ்காலர்ஷிப்பு, ஹாஸ்டல் வசதி, இது மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கன்செஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 25,000 வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கும். 7.5% ரிசர்வேஷன்ஸு, அவங்களுக்குலாம் வந்து ஃபுல் ஃபீஸு கன்செஷன் உண்டு. அதை நீங்கள் கடைசியாக இப்போ என்ன பே பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணுவீங்க. மற்ற எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிடும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனலில் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். சரி, நம்ம இப்போ ஜே இன்சைட்ஸோட டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு இதை பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் ஒரே தேர்வு கிடையாது. உங்களுக்கு நிறைய கேரியர் சாய்ஸஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்குது, ஏஐஎம்எல் இருக்குது. இசிஇ பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக விஎல்எஸ்ஐ, எம்பெட்டட் சிஸ்டம், ஐஓடி, சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி, கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி பல கோர் இண்டஸ்ட்ரிக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிரான்ச் பேரை மட்டும் பார்க்காம உங்கள் ஆர்வம், பாடத்திட்டம், காலேஜ் குவாலிட்டி, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து முடிவு செஞ்சுங்க. ஓகே, நீங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க இருக்கிறது வந்துட்டு ஜே இன்சைட்ஸ் டிஎன்இஏ கேம்பஸ் அப்படிங்கிறது. நாங்கள் பிரத்யேகமாக எல்லா மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் உங்களுக்காக ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் jinsights.com/TNEA அப்படிங்கிறதுக்கு போங்க. இல்லாட்டி ஒரு வேளை நீங்கள் வந்து jinsights.com போயிட்டீங்கன்னா அங்கே வந்து டிஎன்இஏ கேம்பஸ் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்டர் டூல் போயிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சீட் வேக்கன்சிக்கு ஒரு தனியான ஒரு டேபையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுடைய சீட் வேக்கன்சி, காலேஜோட பேரெல்லாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக தெரிஞ்சிடும். இந்த மெயினான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாணவருக்கும் ஒரு டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும், யாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முழுக்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைக்கோடி மாணவர்களும் தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடி மாணவர்களுக்கும் இந்த ஒரு வசதி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான். ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறேன். சரி, இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரவுண்ட் 2ல் வந்து அடுத்தடுத்த சுற்றுகளுக்கான இன்னும் 1,50,000க்கு அதிகமான இடங்கள் இருக்குது. நம்பர் 1, குறிப்பாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிஸில் மிகவும் அதிகமான சீட்ஸு காலியாக இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சேருங்க. கவர்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த இடங்கள் குறைவாக இருக்கிறதுனால அவற்றையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சாய்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 33% சீட்ஸ் வந்து இன்னி கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. அதையும் விட்டுறாதீங்க. அப்புறம் சிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இசிஇ, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், ஐடி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய கோர் ஜாப்ஸு உங்களுக்கு ஆர்வத்துக்கு அடிப்படையில் நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆர்டருங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுடைய உண்மையான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டராக இருக்கணும். அதாவது ட்ரீம் சாய்ஸை முதல்ல வைங்க, ரியலிஸ்டிக்காக செகண்ட் வைங்க, 3வது சேஃப் வைங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இருக்குங்களா அதை டாப்பில் வைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகஸ்ட் 5 மாலை 5 மணி வரைக்கும் தான் இது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டைம். அது வரைக்கும் காத்திருக்காமல் முன்னாடியே சாய்ஸ் ஃபில்லிங்கை சரி பார்த்து லாக் செஞ்சுக்கோங்க. காலேஜ் ஃபீஸ் மட்டும் பார்க்காம 4 வருஷத்துக்கான மொத்த செலவையும் கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்ந்து நிறைய ஃபீஸ் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் ஆயிரும். அந்த பேர்டனை உங்களால் சுமக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். எதையுமே கரெக்டாக நல்லா திட்டமிட்டு தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து
உங்களுக்கு ஏற்ற கல்லூரி மற்றும் பிராட்சை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் அப்படிங்கிறத டேப்பில் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. நான் உடனே வாட்ஸ்அப்பில் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். உங்கள் டிஎன்இஏ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் டிஎன்இஏ அப்டேட்ஸ் மற்றும் டேட்டா பேஸ்டு கைடன்ஸுக்கு ஜே இன்சைட் சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். நன்றி.